இந்த ஒரு வருட காலத்துக்குள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அரசாங்கம் ஏற்றதன் பின்னர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்தும் இனவாதத்தை போஷித்து அதற்கு பக்கபலமாக இருந்து அதற்கு துணை போகின்ற விடயங்களை கடந்த கால அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. எனவே இந்த அரசாங்கம் எமது இந்த குறுகிய காலத்துக்குள், இந்த ஒரு வருட காலத்துக்குள் இனவாதத்தை போஷிப்பதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த நாடு இந்த அரசாங்கத்திடம் வந்திருக்காவிட்டால் இந்த நாடு ஒரு ஐஸ்லாந்தாக மாறியிருக்கும், போதை பொருட்களின் ராஜ்யமாக மாறியிருக்கும், போதை பொருட்கள் வியாபாரிகளின் சுகபோக இடமாக இந்த நாடு மாறியிருக்கும். பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் அந்த போதைப் பொருட்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நாடு பூராகவும் அடிப்படைப்படுகின்ற ஒரு நிலைக்கு கடந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கி, அதற்கான பாதுகாப்பை வழங்கி, அதனை போஷித்தவர்கள் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை எம்மிடம் கேட்கின்றார்கள். மக்கள் சொத்துக்களை வீணாக பிழையாக எவ்வாறு கடந்த கால அரசாங்கங்கள் பயன்படுத்தின என்பதை இன்றைய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக சுகபோகத்துக்காக வேண்டும் பிழையான வழிமுறைகளை பயன்படுத்தி மக்கள் சொத்துக்களை கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு சூறையாடி இருக்கின்றது என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மிக தெளிவாக இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எண்ணத்தை பெற்று ஒரு வருடமாகின்றது. இந்த ஒரு வருடத்துக்குள் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை பொறுப்பெடுக்கின்ற போது, இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கின்ற போது அபிவிருத்தி தடைப்பட்ட நாடு அல்ல, அபிவிருத்தி முடக்கப்பட்ட ஒரு நாடாக இந்த நாடு காணப்பட்டது. 2015க்கு பின்னர் இந்த நாட்டில் பாரிய எந்த அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளாத ஒரு நிலை காணப்பட்டது. எனவே அத்தகைய நாட்டின் ஆட்சியை கைப்பற்றி அதனை பெற்று இந்த குறுகிய ஒரு வருட காலத்துக்குள் நிறுத்தப்பட்டிருந்த முடக்கப்பட்டிருந்த பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக கடவத்த மீரிகம பிரதேச அதிவேக நெடுஞ்சாலையை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று எமது நாட்டிலே பாடசாலை கட்டிடங்கள் இன்றி பல ஆண்டுகளாக இருந்தன. பாடசாலை கட்டிடங்கள் நிறுத்தப்பட்ட பல கட்டிடங்களை எமது அரசாங்கத்தின் ஊடாக ஆரம்பிக்க முடியுமாக இருந்திருக்கு. அது மாத்திரமல்ல, சுகாதாரத்துறையில் மாணவர்கள் பாடசாலை உபகரணங்களை பெறுவதற்கான வசதிகளை மேற்கொள்கின்ற எமது முதல் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நாங்கள் அதனை ஒதுக்கி இருக்கின்றோம். எனவே இன்று எமது அரசாங்கம் என்ன செய்கின்றார்கள் என்ற கேள்வியை நம்மிடம் கேட்கின்றார்கள். இன்று எமது நாட்டில் மாத்திரமல்ல, வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போதும் கூட வெளிநாட்டிலே வாழுகின்ற இலங்கையர்களும் எம்மிடம் சொல்லுகின்ற விடயம்தான், இந்த நாடு இந்த அரசாங்கத்திடம் வந்திருக்காவிட்டால் இந்த நாடு ஒரு ஐஸ்லாந்தாக மாறியிருக்கும், போதை பொருட்களின் ராஜ்யமாக மாறியிருக்கும், போதை பொருட்கள் வியாபாரிகளின் சுகபோக இடமாக இந்த நாடு மாறியிருக்கும். பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் அந்த போதை பொருட்களுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நாடு பூராகவும் அடிப்படைப்படுகின்ற ஒரு நிலைக்கு கடந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கி, அதற்கான பாதுகாப்பை வழங்கி, அதனை போஷித்தவர்கள் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை எம்மிடம் கேட்கின்றார்கள். எனவே இன்று பிடிபடுகின்ற போதைப் பொருட்கள் சிலர் சொல்கின்ற விடயம்தான், இன்று பிடிபடுகின்ற போதைப் பொருட்கள் நாட்டில் பாவனைக்கு வந்திருந்தால் என்ன நிலைமை இந்த நாட்டிலே உருவாகியிருக்கும். இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கங்கள் உருவாக்கியது ஐஸ் தொழிற்சாலை என்று சொல்கின்றார்கள். பாதாள உலகத்தினரை பலப்படுத்தி பாதுகாத்து அரசியல் தேவைக்காக பயன்படுத்திய நிலைமை இன்று மாறி இருக்கின்றது என்பதை
இந்த அரசாங்கத்தின் ஒரு வருட காலத்துக்குள் எம்மால் சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, குறிப்பாக ஊழல் இளஞ்சம் சம்பந்தமான விடயங்களை இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். இன்று எமக்கு ஆதரவளிக்காத, எமக்கு வாக்கு தராத, நேர்மையாக நியாயமாக சிந்திக்கின்ற இந்த நாட்டின் பிரஜைகள் எம்மிடம் சொல்லுகின்றார்கள், உண்மையிலே இந்த நாட்டில் தற்போது ஒரு சிறந்த முறையிலே ஊழல் இளஞ்ச விடயங்கள் குறைந்து வருகின்றது. முற்றாக ஒழிக்கப்படவில்லை, அவை ஒழிக்கப்பட வேண்டும். அவைகளை ஒழிப்பதன் ஊடாகத்தான் இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக நாம் எமது கொள்கை புத்தகத்திலே குறிப்பிட்டதை போன்று வளமான ஒரு நாடு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அப்போதுதான் பயணிக்க முடியும். எனவே அந்த பயணத்துக்கான முதற்கட்ட நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் இதனூடாக மேற்கொண்டு வருகின்றோம். இன்று அதே போன்று இன்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம்தான், மக்கள் சொத்துக்களை வீணாக பிழையாக எவ்வாறு கடந்த கால அரசாங்கங்கள் பயன்படுத்தின என்பதை இன்றைய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக சுகபோகத்துக்காக வேண்டும் பிழையான வழிமுறைகளை பயன்படுத்தி மக்கள் சொத்துக்களை கடந்த அரசாங்கங்கள் எவ்வாறு சூறையாடி இருக்கின்றது என்பது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மிக தெளிவாக இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே இன்றைய அரசாங்கத்தை யாரும் ஊழலில் ஈடுபடுகின்றவர்கள், பிழையாக மக்கள் சொத்தை பயன்படுத்துகின்றவர்கள், அநியாயமாக மக்கள் சொத்துக்களை வீண்விரயம் செய்கின்ற என்ற குற்றச்சாட்டை யாரும் சுமற்றுவதில்லை. எனவே அத்தகைய ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை எம்மால் இந்த நாட்டிலே உருவாக்க முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், பொதுவாக இந்த ஒரு வருட காலத்துக்குள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அரசாங்கம் ஏற்றதன் பின்னர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்தும் இனவாதத்தை போஷித்து அதற்கு பக்கபலமாக இருந்து அதற்கு துணை போகின்ற விடயங்களை கடந்த கால அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. எனவே இந்த அரசாங்கம் எமது இந்த குறுகிய காலத்துக்குள், இந்த ஒரு வருட காலத்துக்குள் இனவாதத்தை போஷிப்பதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதே போன்று இன்று எமது அரசாங்கத்தின் ஊடாக பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை நாம் தொடர்ந்து வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக இலங்கையில் உள்ள பிரபல்ய பத்திரிகை 2025 7ஆம் மாதம் 23ஆம் தேதி தனது பத்திரிகையின் ஊடாக சொல்கின்ற விடயம், இந்த அரசு குறிப்பாக தொடர்ந்தும் அதன் வளர்ச்சி வீதத்தை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது, வருமானத்தை அதிகரித்துக் கொண்டு வருகின்ற என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றது. அதே போன்றுதான் ஏற்றுமதி துறையில், அதே போன்று சேவைகளை வழங்குகின்ற துறையில் ஒரு வளர்ச்சியை இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் காண்பித்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, எதிர்க்கட்சி உறுப்பினர் ஏற்றுக்கொண்டதை போன்று உல்லாச பயண துறையிலே ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியை இந்த அரசாங்கம் கண்டு வருகிறது. உல்லாசத்துறையை வலுப்படுத்தி அதனை உற்சாகப்படுத்தி வளர்த்தெடுப்பதற்கான பல்வேறுபட்ட புதிய திட்டங்களை எமது அரசாங்கம் முன்வைத்து வருகின்றது. அந்த வகையில் அண்மையிலே ருஹுணு ரிங், குறிப்பாக தென் பிராந்திய உல்லாச பிரதேசத்தை முன்னிட்டு ஒரு புதிய திட்டத்தை எம்மால் அறிமுகப்படுத்த முடியுமாக இருந்தது. எனவே இந்த அரசாங்கம் அது மாத்திரமல்ல, அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது ஜனாதிபதி அவருடைய ஒரு வருட பூர்த்தியின் ஆரம்ப கட்டமாக வடக்கிலிருந்து குறித்த அபிவிருத்திகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். எனவே இன்னும் பல்துறை சார்ந்து வளர்ச்சிகளை பல விடயங்களில் எமது அரசாங்க வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த வகையில் இங்கு අපි දන්නවා පහුගිය මැතිවරණ කාලේ අපේ ආණ්ඩුවක් ආව නම් සමහර අනාවැකි කියා තිබුණා. කියපු අනාවැකි තමයි මම හිතන්නේ මේ සභාව තුළ නැවත මතක් කරා, ජනතාව තුළ විශාල බියක් ඇති කරා මේ ආණ්ඩුව ආව නම් ජනතාව පීඩාවට පත් වෙයි කියලා. හැබැයි අද ජනතාව කියන්නේ අද මේ ආණ්ඩුව පත් නොවුන නම් අද මොනතරම් දුරට මත්ද්‍රව්‍ය,
ඒ වගේම පාතාලයේ සමාජ විරෝධී දේවල් සමාජගත වෙලා මේ සමාජය විනාශ මුඛයටම යයි තිබුණාද කියන ප්‍රශ්නය තමයි ජනතාව අහන්නේ. මම හිතනවා ඒ අනුව අපි ශ්‍රී ලාංකිකයන් ලෙස අපි හැම කෙනාටම වගකීමක් තිබෙනවා මේ සමාජ විරෝධී දේවල් වලින් මේ උවදුරු වලින් මේ රට බේරගෙන ඒ ලස්සන ජීවිතයක් ගොඩනගන ගමට අපි සියලු දෙනාම අත්වැල් බැඳගෙන යමුයි කියමින් මම ස්තුතියි අවස්ථාව ලබා දීම පිළිබඳ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.